நாளைக்கு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து சொல்றாப்புல, "என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படிங்கிறாரு. "பின்ன என்ன கிடைச்ச ஒரு சான்ஸையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க" அப்படின்றாப்புல. "என்னடா சொல்ற?" அப்படின்றாரு. "பின்ன என்னண்ணே, வெண்ணிலா வந்து உங்களுக்கு லெட்டர்ல வந்து உங்கள வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ண அந்த லெட்டர்ல வந்து லெட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து அவங்க வந்து என்ன காரணத்துக்காக ரீசன் அவங்கள வந்து வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்றது வந்து அவங்களே எழுதி கைப்பட குடுத்தது. அந்த லெட்டர போய் நீங்க எடுத்து தேவையில்லாம கிழிச்சு போட்டு குப்பையில போட்டீங்களாண்ணே! அத வச்சு நம்ம வந்து அண்ணிட்ட காமிச்சிருந்தோம்னா, கண்டிப்பா வந்து அண்ணி அத படிச்சு பார்த்தவங்க உண்மைய புரிஞ்சிருப்பாங்க. இப்ப வெண்ணிலா நடிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே உண்மை. இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே வந்து வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்கால அப்படிங்கிறத புரிஞ்சுக்குருவாங்கல்ல. இது கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சாரிடா நான் வந்து ஒரு அப்செட்ல இந்த மாரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாப்புல அன்பு. இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணே. அந்த லெட்டர வந்து நீங்க எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அத நான் கண்டிப்பா வந்து அண்ணிக்கு தெரியிற மாரி அத நான் வந்து எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணிறேன். கண்டிப்பா அத அண்ணி படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்கல் கண்டிப்பா குறையும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்றாப்புல. அப்ப அன்பு சொல்றாப்புல, "அப்படியெல்லாம் இல்லடா. நான் அத வந்து கிழிச்சு குப்பையில போட்டுட்டேன். இப்ப அது என்னாச்சு அப்படின்றது தெரியலையா? நம்ம போய் தேடி பார்க்கணும்டா" அப்படின்றாரு. அதுக்கிடையில என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குப்பையில இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் வந்து அள்ளி வந்து வெளியில போட்டுறாங்க. அதையும் வந்து வெளியில வந்து தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையுமே அத எடுத்து கொண்டு போய் அவங்க வந்து சேஃபா வந்து லாரியில ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி நம்ம போய் அந்த இத தேடி எடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து ஒரு டவுட்டா இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு அருமையான எவிடன்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிக்கிறாப்ல. ஒருவேளை அது நம்மளுக்கு சிக்கிச்சுன்னா கண்டிப்பா அத ஒட்ட வச்சு நம்ம வந்து கண்மணிட்ட காமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி தம்பி சொன்ன ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாப்ல. அதே நேரத்துல வந்து நம்ம கண்மணிக்கும் வந்து கிடைச்ச ஒரு சான்ஸ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து அவங்க ஃபுல்லா ஒட்டி படிச்சிருந்தாங்கன்னா, இந்த பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்காது. அன்போட மனச வந்து அவங்க புரிஞ்சிருப்பாங்க. இப்ப முழுக்க முழுக்க அன்புக்கு வந்து மனசுல என்ன எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா நம்மள அவாய்ட் பண்ண அதே ரீசன் வந்து கண்டிப்பா கண்மணிக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட நம்மள ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்றது ஒரே குழப்பமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம பண்ணுனத வச்சது எல்லாத்த காட்டிலும் இப்ப ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஸோ அதாவது வந்து அதாவது கண்மணி மேல வந்து அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்மள ஏன் வந்து எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு நம்மள கட்டிக்கிட்டா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு இதுக்கான கிளியர் கிடைக்கும். இன்னும் நம்ம வந்து கண்மணிய முழுசா அறியாம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அதோட முதல் பகுதியா வந்து கண்மணிட்ட மாரி அவர் வந்து க்ளோஸா இருந்தத வந்து விட்டு கொஞ்சம் விலகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சுறாரு. என்னாச்சு இவருக்கு ஏன் இப்படி விலகுறாரு அப்படிங்கிறத வந்து கண்மணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த கேப்ல வந்து நம்ம சிவகாமிய வந்து நடந்த விஷயங்கள வந்து சொல்ல போறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிய பொறுத்தவரைக்கும் ஃபுல் கண்ட்ரோலும் வந்து அன்ப விட்டு வெளில போயிட்டுருக்கு. அந்த கம்பெனில வந்து அவருக்கு இப்போ உள்ள மதிப்பு, மரியாதை எல்லாமே வந்து கம்மியா இருக்கனால, இத திரும்ப வந்து எப்படி மீட்டு எடுக்கிறது அப்படின்ற சிந்தனை அவருக்கு இல்லாம இருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வெண்ணிலா வந்து அன்புக்கு கிடைக்கக்கூடிய எல்லா மைனஸையும் வந்து அவங்க ப்ளஸ்ஸா பயன்படுத்திக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,